சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனாவுக்காக பேசி உண்மையை நிரூபித்து இங்கே விஜயாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரிய வச்சதால சிந்தாமணியால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இங்கே பூஜை செய்ய வந்தவங்க சிந்தாமணி அனுப்பினவங்க தான் அப்படின்ற உண்மையவும் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு, சிந்தாமணி தான் வேணும்னே மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சு பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவும், மீனா இந்த வீட்டில் இருந்தால் நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவாங்க அப்படின்ற பொறாமையிலேயும் தான் பண்ணியிருக்காங்கன்றத உண்மையை நிரூபித்ததால மனோஜும் விஜயாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மனோஜ் விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னம்மா இந்த முத்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், மீனாவை இனி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, அதை எப்படி மீனா இந்த வீட்டில் சந்தோஷமா இங்கே இருக்கிறான்னு பார்க்க தானே போகிறேன். நீ எதுக்கும் யோசிக்காத மனோஜ், எனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம். ஆமாம், ஃபினான்சியர்கிட்ட வாங்கின பணத்தை அங்கே கவனமாக வச்சுருக்கல, இல்லை கொடுக்க வேண்டியவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அம்மா, அந்த பணம் என் கடையில் தாம்மா இருக்குது, நான் பார்த்துக்கிறேம்மா. எப்படியோ எனக்கு உதவி செஞ்சீங்க, ஆனால் பிஸ்னஸை பற்றியும் எனக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது. சீக்கிரமாகவே மீனா முத்துவை இந்த வீட்டில் இருந்து அனுப்புகிற வழியை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தானாக நடக்கும். ஆனால் சிந்தாமணி திட்டம் போட்டு இப்படி இவங்களை அனுப்புவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டாங்க சிந்தாமணி. சிந்தாமணியால் முத்து என்னையும் சும்மா விடாமல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டான்ல, அதுக்கெல்லாம் காரணம் மீனா மேலே உள்ள அக்கறையால் தானே. மீனா முன்னாடி பதில் பேச முடியாமல் நான் தலை குனிஞ்சு நின்னேன்ல, அதுக்கெல்லாம் மீனா முத்துவை நான் சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனா நிறைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு. இங்கே என்னுடைய தம்பி சத்யாவும் சத்யாவோட ஃப்ரெண்டு ரேகாவும் என்னை தேடி பூக்கடைக்கு பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்க சொன்ன ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய வந்து ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நமக்கு நல்ல வருமானம் வரும். சத்யா சொல்லி இந்த வேலையை நான் எடுத்து செய்யாமல் இருப்பேனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு வந்த உடனே பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா ரொம்ப நேரம் கழித்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, இல்லத்த, வேலையெல்லாம் முடியவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆமாம், இந்த பூவெல்லாம் உன்னுடைய கடையில் வச்சுட்டு வர வேண்டியதானே, இல்லை எதுக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, அத்தை, எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால் அவங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் செய்யணும், கடையில் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாத அத்தை, அதனால தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வீட்டு வேலை நிறையா இருக்குது, அப்புறம் எப்படி வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் வேலையை பார்க்க போறியா? எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல. பூக்கடைக்கு போகிற, அதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வருதுல்ல, அதோட விட வேண்டியதானே, அது என்ன மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தை என்னை நம்பி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க, வேறு யாரும் இல்லை, இங்கே சத்யாவோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான், அந்த ஆஃபீஸோட ஓனர் தான், அவங்க சொல்லி எப்படி செய்யாமல் இருக்க முடியும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ சத்யாவோட ஃப்ரெண்டு அவங்கன்னு கேட்க, ஆமாத்த, ஃப்ரெண்டு தான், சத்யா தான் இந்த பெரிய ஆர்டர் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அங்கே தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டு பேச வச்சான், அதனால் இந்த ஒரு ஆர்டரை மட்டும் நல்லபடியாக செஞ்சுக்கிறேன், அது மட்டும் இல்லைத்த, கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய தெரியும், இந்த பிஸ்னஸை ஏற்கனவே நான் பார்த்துட்டு இருந்தேன், சிந்தாமணியால் அப்பப்போ எனக்கு பிரச்சனை வந்தாலும் ஆனால் எனக்கு இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதுக்கு மேலே டெக்கரேஷன் ஆர்டர் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்து நான் செய்வேன், வீட்டு வேலையை எப்பயும் போல தானே பார்த்துக்க போகிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கேள்வி கேட்குறீங்க, நல்ல மருமகளா, பொறுப்பான மருமகளா, வீட்டு வேலையெல்லாம் சரியாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், தெளிவாக தான் பேசுகிறேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உடனே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த முத்து என்ன தான் கேள்வி கேட்குறான். ஆமாம், உங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்தோம், அப்போ மாடியில் நீங்கள் ரூம் கட்ட போகிறது இல்லையா, இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய போகிறேன், இந்த ரூம் வேண்டான்னு சொல்லி நீயும் முத்துவும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே மனோஜ் இங்கே வெளியில் தானே தங்கியிருக்கான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, என் பையன் மனோஜ் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அதனால் இன்றைக்கே இந்த ரூம் வேண்டான்னு பேசிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, மனோஜ் எப்பயும் போல் அவனுடைய ரூம்லேயே தங்கட்டும், நான் சொல்கிறது புரியுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, எனக்கு எல்லாமே புரியுது, ஆனாலும் அண்ணாமலை மாமா சொல்லி தானே அந்த ரூமுக்கே நாங்கள் போனோம், அது மட்டும் இல்லை அந்த ரூமே எங்களுக்கு கிடச்சிது, இல்லைனா எங்களுக்கு அந்த ரூம் வேணும்னு அண்ணாமலை மாமா கிட்ட மட்டும் இல்லை வேறு யார்கிட்டையும் கேட்கல, பிரச்சனை செய்யலையே, அப்படி இருக்கும்போது அத்தை நீங்கள் இப்படி பேச சொல்கிறீங்க,
நான் பேசினா அண்ணாமலை மாமா சரின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா மீனா? நான் சொல்கிறத மட்டும் செய். மனோஜ் மட்டும் இங்கே தனியாக இங்கே வந்து தூக்கமே இல்லாமல் இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணுமா? நான் சொன்னதை செஞ்சுட்டு வேணும்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போ. இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா நீ எங்கே வேணாலும் போகலாம். நான் அதை பற்றி கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வீட்டில் இருக்கணும்னா என் பேச்சு தான் கேட்கணும். வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறமா இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கான வேலையை செய். ஆனால் நாளையிலேருந்து வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடணும். இப்படி டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. புரியுதுல்ல? இந்த வீட்டில் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்ததே மனோஜ் தான். மனோஜை பார்த்து ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க. இப்போ நீ என்னடானா புதுசாக பிஸ்னஸ் செய்யணும், இங்கே வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு ஒவ்வொரு பிஸ்னஸாக செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிற. அப்போ நீ மனோஜை பார்த்து பொறாமப்படுற அப்படி தானேன்னு கேட்கும்போது, அத்தை இல்லை, நான் யாரை பார்த்தும் பொறாமப்படலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்கிறேன். என்னால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியுன்ற நம்பிக்கையில் யாருடைய உதவியும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காம என் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் உங்கள் பையன் மனோஜ் அப்படி இல்லையே. மனோஜுக்கு உதவி செய்ய ரோகிணி இருந்தாங்க. ரோகிணியால் தான் இந்த கடையே மனோஜுக்கு கிடச்சிது. ரோகிணி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் உதவி செய்கிறீங்க. யாராவது உதவி செஞ்சாதான் மனோஜால் பிஸ்னஸை பார்த்துக்க முடியும். ஆனால் நான் அப்படி கிடையாது. மனோஜை பார்த்து நான் பொறாமப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் தெளிவாக யோசித்து எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன். ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அவர் வந்து மனோஜ் வந்து பிஸ்னஸ் எப்படி செய்யணுன்னே தெரியாமல் நிறைய கடன் வாங்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் நான் செய்யவே இல்லையே. அதனால் மனோஜை பார்த்து எதுக்கு நான் பொறாமப்படணும்? எனக்கு வர வருமானமே போதும்னு சந்தோஷமாக இருக்கேன். இப்படி தேவையில்லாமல் பேசாதீங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. என்னம்மா இந்த மீனா எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உங்கள் அப்பா அண்ணாமலையும் இந்த முத்துவும் ரொம்ப இடம் கொடுக்குறாங்கல்ல, அதான் எதிர்த்து பேசிட்டு போகிறா. கொஞ்ச நாள் தான். சிந்தாமணிக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உனக்கு மட்டும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் மீனாவும் முத்துவும் எப்படி இந்த வீட்டில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். எவ்வளோதான் யோசித்து திட்டம் போட்டாலும் நாம் நினச்சது இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது வீட்டுக்கு ரவி வராரு. ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரவி வராரு. ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. அந்த சமயம் அங்கே இருந்த விஜயாவும், ரவி என்னப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரியா? ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதியை பார்த்தியா? ஸ்ருதிக்கிட்ட பேசுனியா? எப்போ தான் உன்னுடைய மனைவி ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னும் ஸ்ருதி என்னை புரிஞ்சிக்கல. நீத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. அப்புறம் எப்படிமா ஸ்ருதிக்கிட்ட பேசுறது புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நானும் நீத்துவை பார்த்து பேசினேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யலாம்னு நினச்சி நீத்துவை பார்க்க நீத்து வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் அந்த நீத்து சொன்னாலா அப்படின்னு கேட்க, அம்மா நீங்கள் எதுக்குமா அங்கே போனீங்க? நானே நீத்துக்கிட்ட பேசக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன். உங்களுக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலைன்னு ரவி கேட்க, அங்கே வந்து அண்ணாமலையும், அதானே நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் அந்த நீத்துக்கிட்ட பேச போனது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே மனோஜும், அம்மா என்னம்மா நடந்துச்சு? நீத்து என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இல்லை மனோஜ், உனக்கு எப்படியாவது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அதனால் நீத்துவும் நல்ல வசதியாக இருக்காங்க, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட பேசி மனசை மாற்றினா உன்னை புரிஞ்சுப்பாங்க, உனக்கும் நீத்துவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீத்துக்கிட்ட பேசலான்னு போனேன். ஆனால் அந்த நீத்து என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவி சொல்கிறாங்க, என்னம்மா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீத்து உங்களை திட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ரவியை தான் விரும்புகிறேன். பேசாமல் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதான் ரவியை புரிஞ்சுக்காம ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல. ஆனால் நான் அப்படி இல்லை, ரவிக்கிட்ட கோவப்பட மாட்டேன், ரவியை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் ரவியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரவி தான் ஓனராக இருப்பார், ரவி என்ன மாதிரியே பெரிய பணக்காரராக ஆயிடுவாருன்னு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டா அந்த நீத்து. நான் என் பையன் மனோஜுக்காக தான் பேச போனேன். இப்படி மனோஜுக்கும் நீத்துவுக்கும் கல்யாணம் நடந்தால் நீத்துவால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு நினச்ச ரவி. ஆனால் அந்த நீத்து திருந்தவே மாட்டா. என்னென்ன பேசினா தெரியுமா? இதெல்லாம் ஸ்ருதி கேட்டால் ரொம்ப கோவப்படுவா. அது மட்டும் இல்லை, நீத்து தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால நீத்துக்கிட்ட பேசி நீ தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். இல்லை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. என் மருமக ஸ்ருதியும் இந்த வீட்டு பக்கம் வர வாய்ப்பே இல்லை. உன்னையும் ஸ்ருதியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறா அந்த நீத்து. எப்படியாவது உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு என்கிட்டயே சொல்கிறானா பாரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ அங்கே போனது தான் பெரிய தப்பு. நீ மனோஜுக்காக அங்கே கண்டிப்பாக நீத்துக்கிட்டே இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல. ஆமாம்மா, நான் எப்படிம்மா அந்த நீத்துவை கல்யாணம் பண்ண முடியும்? நீத்துவை பற்றி மீனா முத்து ரவின்னு எல்லாரும் சொல்கிறாங்க.
அது எப்படி நீத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? எனக்கு அந்த நீத்துவ பிடிக்கல. என்னதான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும், இப்படி ரவியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சவங்கள எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? நீத்து சரின்னு சொல்லியிருந்தாலும், இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு தெளிவா சொல்லியிருப்பேன். ஏன்னா, நீத்து இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா, கண்டிப்பா ரவியும், ஸ்ருதியும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்க முடியாது. என்னம்மா என்கிட்ட கேட்காம, எதுக்கு நீத்துவ பார்க்க போனீங்க? எனக்காக எதுக்கும்மா அவங்ககிட்ட பேசுறீங்கன்னு மனோஜ் கேள்வி கேட்க, எனக்கு புரியுது மனோஜ். அதான் நான் சொல்லிட்டேனே, நீத்துவ பார்க்க நான் போயிருக்கவே கூடாது. நீத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வரவும் வேண்டாம். அப்படியே நீத்து வந்தாலும், நம்ம யாரும் சந்தோஷமா இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ரவி, நீ தான் கவனமா இருக்கணும். இங்க நீத்து மேல ஸ்ருதி இவ்ளோ கோவமா இருக்காங்கன்னா, நீத்து பேசின பேச்சுக்கு நானே நீத்துவ பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கணும்னு கூட எனக்கு தோணுச்சு. தேவையில்லாம அந்த நீத்து இப்படிலாம் பிரச்சனை செய்றாளே! அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீத்துவ பத்தி தெரியுதும்மா. ஆனா நீத்து வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க. ஸ்ருதிய சமாளிக்க முடியல. நான் பார்த்துக்கிறேன். ஆனா மறுபடியும் நீத்துக்கிட்ட யாரும் எனக்காக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரவி. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா, நீ கேட்டல்ல உன்னுடைய பசங்க மனோஜ், ரவின்னு 2 பேரும் நீத்துக்கிட்ட பேச வேண்டான்னு சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ற? மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடு செய்றதா வேண்டாமான்னு யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீ இப்படி கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ரோகிணிக்கு தெரிஞ்சாலே போதும். ரோகிணி தேடி வந்து பிரச்சனை செய்ய நெறைய வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சொல்றாங்க, "ஆமா மாமா. விஜயாத்த என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு தெரியாம, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு வேலைய செய்றாங்க. சிந்தாமணி கிட்ட பேசாம, சிந்தாமணி கிட்ட உதவி கேட்காம இருந்தாலே விஜயாத்த இப்படி எந்த பிரச்சனையும் செய்யாம அமைதியா இருப்பாங்க. அத்தை, நீங்க தான் இப்ப பார்வதி அத்தை வீட்டுக்கு சரியா போறதில்லையே. அப்புறம் எதுக்கு சிந்தாமணி கிட்ட பேசுறீங்க? அமைதியா உங்க வேலைய பார்க்க வேண்டியதானே." அப்படின்னு சொல்லும்போது, "நீ எல்லாம் என்கிட்ட பேசுறல்ல, நீ அமைதியா உன்னுடைய வேலைய பாரு. நீ மட்டும் பிசினஸ் செஞ்சு முன்னேறணும். இங்க மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் பேசுற? தெரியும் மீனா. உன்ன பத்தி எனக்கு தெரியும். இங்க முத்துவ பத்தி எனக்கு தெரியும்னு." சொல்லும்போது, "ஆமா அத்த. என்ன பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் இன்னும் என்ன மருமகளா ஏத்துக்காம இருக்கீங்கல்ல. மனோஜுக்காகவும், உங்களுக்காகவும் இப்படி பேசினேன்ல, என்ன சொல்லணும். எனக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. இங்க மனோஜோட வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நெனச்சேன். அப்படியே மீனாவையும் இங்கேருந்து அனுப்பிரலாம். அப்ப மனோஜோட வாழ்க்கையில இனி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் நெனச்சேனே! ஆனா நெனச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மீனாவுக்கு மட்டும் நெறைய ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இங்க மீனா பூக்கடைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த சமயம் சத்யா வந்து ஃபோன் பண்றாங்க. "அக்கா, எங்க இருக்கீங்கன்னு?" கேட்க, சத்யா, "இப்பதான் நான் வீட்லேருந்து கிளம்ப போறேன்." "என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "அக்கா, என் ஃப்ரெண்டு ரேகா உங்கள பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆர்டர் குடுத்தாங்களே, பூ ஆர்டர் குடுத்தாங்கல்ல, டெக்கரேஷன் ஆர்டருக்காக. அந்த பூவெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்களா? எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்றாங்கக்கா." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். ஆனா, அந்த பூ எல்லாமே வீட்ல இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்தா தான் பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் வந்தா உங்க மாமியாருக்கு பிடிக்காது. எப்படிக்கா வரது?" அப்படின்னு கேட்க, "சரி, நீ ரேகாவ கூப்பிட்டு வா. பேசிட்டு சீக்கிரமா கிளம்பிரு. அவ்வளவுதானே. இங்க ரேகாவும் பிஸ்னஸ்க்காக தானே பேச வராங்க. மத்தபடி நீ ஒன்றும் வேணும்னு என்னை பார்க்க வரலையே. நீங்க யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு விஜயா, என் அத்தை சொல்லியிருக்காங்க. இங்க மனோஜும் சொல்லியிருக்காரு. ஆனா, என்னுடைய பிஸ்னஸ்க்காக நீங்க வரலாம். ரேகாவ கூப்பிட்டு வா. அவங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன், இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எப்படி செய்ய போறேன்னு அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. உடனே சத்யா வந்து ரேகாவ கூப்பிட்டுட்டு இங்க மீனாவோட வீட்டுக்கு போறாங்க. மீனாவ பார்த்த உடனே ரேகா ரொம்ப சந்தோஷமா, "மீனா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க குடுத்த ஆர்டர ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் நீங்க பூ குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, நீங்க யாரையோ விரும்புறீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க மனசுக்கு பிடிச்சவருக்கு வேற பூவெல்லாம் குடுக்கணும்னு சொன்னீங்க. நான் நெறைய பூவெல்லாம் வச்சு இங்க வந்து ஃப்ளவர் பொக்கே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. "மீனா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் நெனச்சத விட ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கையும் வந்துருச்சு. நான் சொன்ன மாரியே டெக்கரேஷன் ஆர்டர ரொம்ப நல்லபடியா செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். எவ்வளோ பணம் நான் தரணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தேன். இங்க டெக்கரேஷன் ஆர்டருக்காக எவ்வளோ பணம் தேவைப்படும்னு நான் யோசிச்சுட்டேன். நீங்க எனக்கு ரூ. 15,000 தந்தா போதும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர ரொம்ப நல்லபடியா செஞ்சுருவேன்னு." சொல்லும்போது, "பரவால்ல மீனா. நான் கூட 40,000 50,000 ஆகும்னு நெனச்சேன். ஆனா நீங்க ரொம்ப கம்மியான விலையில இப்படி நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரேன்னு சொல்றீங்களே, அதனால தான் இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப நல்ல வேலை செய்றீங்கன்னு எல்லாரும் உங்கள பாராட்டி பேசுறாங்க.
இப்போவே அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு அங்கே எல்லார் முன்னாடியும் மீனா கேட்ட பணத்தையும் அங்கே வந்து ரேகா கொடுக்குறாங்க. இதெல்லாம் மனோஜும் விஜயாவும் பார்த்துக்கிட்டே இருக்க மனோஜால் தாங்க முடியல. மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அங்கே வந்த மனோஜ், என்ன மீனா, உங்கள் தம்பி எதுக்கு வந்திருக்காங்க? அதான் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னா, இப்போ சத்யா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? என்ன, நம்ம வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கானா? ஏற்கனவே உங்கள் தம்பி இப்படி ஒரு வேலை செஞ்சவன் தானே. போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட சத்யாவை போனா போதுன்னு காப்பாற்றினதே நாங்கள் எல்லாரும் தான். எங்கள் அம்மா மட்டும் போனா போது அந்த சத்யாவை விட்டுருங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இங்கே உங்கள் தம்பி நல்லபடியாக படித்து முடிச்சிருப்பானா, வேலைக்கு போயிருப்பானா? எதுக்கு இந்த சத்யா எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மீனா, ஏன் பேசக்கூடாது? என்னவோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற மாதிரி வீட்டுக்கு எல்லாரையும் வர வைக்கிறீங்க. நீங்கள் வந்து நல்லபடியாக முன்னேறதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படணுமா? இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு பார்த்து பொறாமப்படணுமா நாங்கள்? உங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு, அதன் மூலமாக பணம் கிடைக்குதான், எல்லாரும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும், அதனால தானே எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க. இதை விட பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்ன மாதிரி உங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே சத்யா சொல்கிறாரு, மனோஜ் எதுக்கு கோவப்படுறீங்க? இங்கே வந்து எங்கள் ஓனரை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவங்க தான் எங்கள் கம்பெனியோட ஓனர், ஆஃபீஸில் ஓனராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க முன்னாடி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் வந்து தப்பு செஞ்சதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ திருந்தி என் வேலையை பார்க்குறேன். என் அக்காவை பார்க்க வரல. நாங்கள் கொடுத்த ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக வந்தோம், போதுமா? எதுக்காக இப்படி எங்கள் அக்கா மீனா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? என் அக்காவும் உங்களை விட நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி வரதான் போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறாங்க. இங்கே நானும் உதவி செய்கிறேன், அவ்வளவுதான். ஏன் முன்னாடியே என் அக்கா மீனா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்ன சரியில்லை? எங்கள் வீட்டுக்கு தான் நீ வந்திருக்க, நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல. என் பையன் மனோஜ் கேட்குறது சரியான கேள்வி தானே. என்னவோ இந்த மீனா மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இப்படி நீங்கள் வீட்டுக்கே வந்து பேசுகிறது, மீனாவை பெருமையாக பேசுகிறது, பாராட்டி பேசுகிறது, இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா? நாங்கள் மட்டும் மீனா கிட்ட இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மீனா கண்டிப்பாக பூக்கடைக்கு போகவும் முடியாது, இந்த பிஸ்னஸ்லாம் பார்க்கவும் முடியாது, தெரியும்ல? அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா இப்போவே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்ன சத்யா, நாங்கள் பேசுகிறது புரியலையா? யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பூக்கடையில் போய் பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரேகா சொல்கிறாங்க, ஏன் வரக்கூடாது? இதுவும் மீனாவோட வீடு தானே, இந்த வீட்டோட மருமக தானே மீனா, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நாங்கள் அவங்கள பார்க்க இங்கே தான் வருவோம், உங்களால் என்ன செய்ய முடியும்? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? பாவம் மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. இவ்வளோ ஏளனமாக பேசுகிறீங்க. மீனாவாலையும் உங்களை விட நல்லபடியாக பிஸ்னஸ் செய்ய முடியும். மீனா, நீங்கள் அழாதீங்க மீனா, நாங்கள் இருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக எங்களை வர சொன்னீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, நாளைக்கு இந்த பூவெல்லாம் நான் வந்து வாங்கிக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் நாளைக்கு சரியாக வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலேயும் என் ஃப்ரெண்டுங்களோட கல்யாணம் ஃபங்க்ஷன் என்ன வந்தாலும் இந்த ஆர்டரை நீங்கள் தான் எடுத்து செய்யணும். எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் உங்களுக்கே தர மாதிரி நான் வந்து பேசுகிறேன், என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் கண்டிப்பாக பேசுவேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு இங்கே வந்து மீனா சொல்கிறாங்க. மீனாவுக்கு இங்கே மனோஜ் மேலே அவ்வளோ கோவம் வருது. இப்போவே மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும். என்ன பேசுகிறாரு? எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அதை பார்த்து மனோஜும் விஜயாத்தையும் சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் முன்னாடி இப்படி என்னை தலகுனியை வச்சுட்டாங்களே, இப்படி ஏளனமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சதுல ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்ன வேலையை சரியாக செய்வேன், நாளைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை போதுமா, அவங்க கிளம்பிட்டாங்க, அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவீங்க? உங்கள் பையன் மனோஜ் நல்லா சம்பாதிச்சா சந்தோஷப்படுறீங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் பொறாமப்படுறீங்க, கேள்வி கேட்குறீங்க, என்னை தலகுனியை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அத்தை, நானும் இந்த வீட்டு மருமக தானே, அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு இங்கே வந்து சத்யா வந்து அவங்க ஓனரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படியா பேசுறது? அப்புறம் சத்யாவை பற்றியும் என்னை பற்றியும் என்னத்தை நினைப்பாங்க? மனோஜ், இப்படிலாம் நீங்கள் செய்வீங்க பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, உங்களை பற்றி தெரிய வேண்டாமா? நீங்கள் இந்த வீட்டு மருமகளே கிடையாது, வீட்டு வேலை செய்கிறதுக்காக தான் உங்களை அம்மா இங்கே தங்க வச்சுருக்காங்கன்னு இங்கே வந்த எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இங்கே வந்து சத்யாவோட ஓனர் முன்னாடி இப்படியெல்லாம் பேசணும். இனி இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல, ஏன் சத்யா கூட வரமாட்டான், எங்களுக்கு அதுதான் வேணும். நீ பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் மட்டும் என்ன மாதிரி சம்பாதிச்சிருவியா? அம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன், மீனா கிட்ட பேசிகிட்டு இருந்தா மட்டும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்ன அப்படின்னு பேசிட்டு மனோஜ் வந்து கடைக்கு கிளம்புறாரு.
இங்கே மீனா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க மீனா. மீனா யோசிக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ன? அப்போ நான் இந்த மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன். விஜயாத்தையும் மனோஜையும் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். என்கிட்ட இப்போ சரியான எந்த ஒரு வருமானமும் இல்லை, பணமும் இல்லை. என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னால் கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸ் செய்ய முடியும்னு இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். அப்படியே இல்லைனாலும் மனோஜ் என்கிட்ட நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்க. அந்த சமயம் நான் சும்மா விட மாட்டேன் உங்களை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மீனா. கடைக்கு வந்த மனோஜ் ஃபினான்சியர்கிட்ட வாங்கின 7 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த பிஏ ஜீவா, சார் நீங்கள் என்ன இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க? ஃபினான்சியர்கிட்ட தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு பணத்தை திருப்பி தரணும். அதனால தான் வீட்டில் பணம் வைக்கக்கூடாதுன்னு கடைக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், நீங்கள் கவனமாக அந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார், எங்கள் யாருக்குமே நீங்கள் சம்பள பணம் கொடுக்கல. நம்ம கடையிலையும் நல்ல வருமானமே வரல. அதனால் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஆனால் உங்ககிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கே, எங்களுக்கு சம்பள பணம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க பிஏ ஜீவா. அதெல்லாம் தரும்போது தருவேன். நீங்களா கேட்டு வாங்காதீங்க. நான் சொல்கிற வேலையை சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிஏ ஜீவா யோசிக்கிறாங்க, எப்போ தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பணம் கிடைக்கும்? நானும் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். இவ்வளோ பணம் இருக்குல்ல. ஆனால் தன்னை பற்றி மட்டும்தான் இங்கே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. எப்படி ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக இவ்வளோ பொய் சொல்லி தன்னை பற்றி மட்டுமே யோசித்து இந்த குடும்பத்தை ஏமாத்துறாங்களோ, அதே மாதிரி மனோஜ் தனக்கு பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கணும். இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் சொன்ன வேலையை சரியாக செய்யணும். ஆனால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார் மனோஜ். நாங்கள் கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்கிறாரு. இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன செய்யலாம்? இவ்வளோ பணம் இருக்குன்னா நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? என் வீட்டில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. 2 மாதமாக சம்பள பணம் கொடுக்கல. அப்போ என் வீட்டில் கேள்வி கேட்பாங்கல்ல. இவரை நம்பி தானே இந்த கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இவர் ஓனர் தான். அதுக்காக இவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். ஆனால் மனோஜ் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பிஏ ஜீவா. இங்கே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு, இந்த பணத்தை நம்ம எடுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அம்மா வேற இந்த பணத்தை நீ கவனமாக வச்சுக்கன்னு சொன்னாங்க. வீட்டில் வச்சாதான் பிரச்சனை வரும்னா, இங்கே பிஏ ஜீவா வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்குறதே இல்லை. நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வரலை. அப்படி எந்த லாபமும் கிடைக்காம இருக்கும்போது எப்படி இவங்களுக்கெல்லாம் சம்பள பணத்தை கொடுக்க முடியும்? அதெல்லாம் அடுத்த மாதம் சம்பள பணத்தை கொடுத்துக்கலாம். இல்லைனா இன்னும் 2-3 மாதம் ஆகட்டும். இவங்க செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே வந்து மீனாவுக்கும் மனோஜுக்கும் பெரிய ஆர்டர் கொடுத்த அந்த மேனேஜர் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே மனோஜ் வந்து, இந்த மேனேஜர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? அதான் அந்த பெரிய ஆர்டரை எடுத்து செய்ய மாட்டேன். ரோகிணியால் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிது. ரோகிணி மூலமாக வர எந்த ஆர்டரையும் நான் செய்ய மாட்டேன்னு தெளிவாக பேசிட்டேனே. அப்புறம் எதுக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்போது, அங்கே மேனேஜர் வந்து மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சார் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க, மனோஜ், இந்த ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஏற்கனவே எங்கள் மேடம் கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தீங்கல்ல, அந்த பணத்தை எப்படி திருப்பி தர போகிறீங்க? அந்த பணத்தையும் திருப்பி தராமல் இந்த ஆர்டரையும் எடுத்து செய்ய முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எங்கள் பணத்தை தந்தே ஆகணும். அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி பேசுகிறாரு மேனேஜர். உடனே இங்கே வந்து மனோஜ் யோசிக்கிறாரு, ஏற்கனவே என் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கியிருக்கேன். தெரிஞ்சவங்ககிட்டையும் நான் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன்னு சொல்லி கடன் வாங்கியிருக்கேன். என்கிட்ட 7 லட்ச ரூபா மட்டும்தான் இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால தான் மேனேஜர்கிட்ட பேசாமல் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் மேனேஜர் இப்போ பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணிட்டாரு. இந்த பணத்தை கொடுத்தாலும் எனக்கு இன்னும் தேவைப்படுமே, நிறைய பணம் வேணுமே, எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, சார் என்கிட்ட 7 லட்ச ரூபா பணம் தான் சார் இருக்குது. மீதி பணத்தை அப்புறமா தரட்டுமான்னு கேட்க, சரி எப்போ தரீங்க இந்த பணத்தைன்னு கேட்கும்போது, இன்னும் 2 நாளையில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆனால் மீதி பணத்தை அப்புறமா தரேன் சார். சரியாக கடையிலையும் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்ய வேண்டியதானே? உங்களுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும்ல. நீங்கள் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. அதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஃபோனை வைக்கிறாரு. சரி, இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு இங்கே வந்து யோசனை பண்ணுறாரு மனோஜ். மனோஜ் இப்படி ஃபோனில் பேசின எல்லாத்தையும் பிஏ ஜீவா கவனிக்கிறாங்க. கேட்டுட்டு இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அப்போ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரா மனோஜ்? அப்போ இந்த பணத்தை நமக்குன்னு தரப்போகிறதில்ல, சம்பளம் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம எவ்வளவோ கேட்டுட்டோம், ஆனால் சம்பள பணத்தை தரக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறாரு மனோஜ். அப்போ இந்த பணத்தை எடுத்துட வேண்டியதான் மனோஜுக்கு தெரியாமல். மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு.
ஆனால் மனோஜோட கடையில் வேலை பார்க்குற எங்கள் யாருக்கும் சரியாக சம்பளம் தரதில்ல. நாங்கள் கேள்வி கேட்டால் கோவப்படுறாரு. எங்களுக்கு வர வேண்டிய சம்பள பணத்தை கொடுத்தா நான் ஏன் இந்த பணத்தை எடுக்கணும்னு யோசிக்க போகிறேன்? எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன? இந்த மனோஜ் கண்டிப்பாக சம்பள பணம் கொடுக்க மாட்டாரு. அதனால இங்கே இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். வெளியூருக்கு போனால் மனோஜால் கண்டுபிடிக்க முடியாது. மனோஜ் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லையே. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தேடி என்கிட்ட எப்படி பணத்தை வாங்க முடியும்? அதனால இங்கே நிறைய பணம் இருக்குது. மனோஜ் இந்த கடையை எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நானும் முன்னேறணும். இந்த பணம் இருந்தால் என்னுடைய கல்யாண செலவுக்காக ஆகுமே. அதனால் மனோஜ் இந்த பணத்தை மேனேஜர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த எல்லா பணத்தையும் நான் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க பிஏ ஜீவா. மனோஜோட கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வந்திருக்குன்னு மனோஜ் அங்கே கடையில் ரொம்ப நேரம் இருக்க உடனே ஜீவா சொல்கிறாங்க, சார் நீங்கள் வேணும்னா வீட்டுக்கு போங்க. நாங்கள் இந்த பொருளெல்லாம் சரியாக தான் இருக்கான்னு பார்த்து நாங்கள் கடையில் எடுத்து வச்சிடறோம். நீங்கள் இந்த கடைக்கு ஓனராக இருக்கீங்க. நீங்கள் ஏன் சார் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தானே மனோஜ் அங்கேருந்து கிளம்புவார். மனோஜ் இந்த கடையில் இல்லைன்னா அவர் வச்சுருக்க எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு இப்போவே எங்கள் ஊருக்கு கிளம்பிடலாம். வெளியூருக்கு போனால் மனோஜால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு திட்டம் போட்டு மனோஜ்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பிஏ ஜீவா. உடனே இங்கே மனோஜும் ஜீவா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஜீவா மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்கள் சொல்கிறது சரிதான். கடையில் வேலை பார்க்க நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். கடைக்கு வந்த இந்த பொருள்லாம் நான் எடுத்து வைக்கிறதா? நீங்கள் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புங்க. ஜீவா பொறுப்பாக நின்று பார்த்துக்கங்க. நாளைக்கு கடையை நீங்களே திறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு மனோஜ். மனோஜ் இப்படி வீட்டுக்கு கிளம்புன உடனே பிஏ ஜீவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மனோஜ் இப்படி எல்லாரையும் நம்புறீங்க? நானும் உங்களை நம்பி தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஆனால் எனக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை நீங்கள் கொடுக்கல. உங்களை ஏமாற்றணும், எப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே என் பேச்சை கேட்டு இங்கேருந்து கிளம்பிட்டீங்க. உங்கள் கடைக்காக நீங்கள் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற எங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள்லாம் நல்ல ஓனரே கிடையாது மனோஜ். உங்களை எப்படி ஏமாற்றணும், எப்படி உங்களை நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான் பேசுனதெல்லாம் கேட்டு என் மேலே உள்ள நம்பிக்கையில் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. பொறுப்பாக கடையை பார்த்துக்கணுன்ற அக்கறை உங்களுக்கு இல்லை. இந்த கடையில் ஓனராக இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கடைக்கு வந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புன உடனே மனோஜ் வச்சுருந்த அந்த பணத்தையும் எடுத்துடுறாங்க பிஏ ஜீவா. மனோஜுக்கு தெரியாமல் 7 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பிஏ ஜீவா. அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு வராரு. கடையை யாருமே திறக்கல. பிஏ ஜீவா அந்த கடைக்கு வருவாங்க, வேலையை சீக்கிரமாக பார்ப்பாங்கன்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜீவா ஃபோன் எடுக்கவே இல்லை. மனோஜ் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. எப்படியோ கடையை திறந்துட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அங்கே மனோஜ் நாளைக்கு எப்படியாவது மேனேஜருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பணத்தை எடுக்கலான்னு பார்க்க அங்கே பணம் இல்லைன்னு பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு இருக்காரு மனோஜ். உடனே தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷை கூப்பிடுறாரு. ஆமாம், பிஏ ஜீவா எங்கே வரலையா? எப்போ வருவாங்க அப்படின்னு பதட்டமாக கேட்க, எதுக்கு மனோஜ் என்ன பதட்டமாக பேசுகிற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, கடையில் 7 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன். நேற்று நம்ம கடையில் வந்த பணம்னு எல்லா பணத்தையும் இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பணம் எதுவுமே இல்லையே. நான் வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போகல. நேற்று எல்லாரும் இங்கேருந்து வேலை பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு என்னப்பா தெரியும்? நீ எங்களுக்கு சம்பள பணமே கொடுக்க மாட்ட. உன்கிட்ட பணத்தை கேட்டு வாங்க முடியுமா என்ன? நாங்கள் இந்த பணத்தை பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. எங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்னப்பா, நீ சம்பளமே தராமல் இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே எங்களை சந்தேகப்படுறியா? இதெல்லாம் சரியில்லை மனோஜ் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். நாளைக்கு மேனேஜருக்கு இந்த பணத்தை கொடுக்கணுன்னு தான் வச்சுருந்தேன். ஆனால் யார் இந்த பணத்தை எடுத்தாங்க ஒன்றுமே புரியலையே. ஏற்கனவே ரோகிணி 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஏமாத்திட்டா. இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது சிசிடிவி மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க சிசிடிவி வேலை செய்யலை. யார் பணத்தை எடுத்தாங்கன்ற உண்மையவும் கண்டுபிடிக்க முடியலன்னு இங்கே ரொம்ப கோவமாக அப்படி இந்த வேலையை யார் தான் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. பிஏ ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஜீவா பணத்தை எடுத்த உடனே அவங்க ஊருக்கு கிளம்புனதால மனோஜ் மட்டும் இல்லை, வேறு யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்ததுனால மனோஜால் ஜீவா கிட்ட பேச முடியல. இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை பலார்னு வெளுத்து வாங்கிடுவாங்க. வீட்டில் யாரும் எனக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அழுதுகிட்டே மனோஜ் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு.
அது மட்டும் இல்லாமல் இங்கே மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துருவீங்கல்ல மனோஜ், ஏன்னா பிஸ்னஸ்க்காக எங்களுக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்ல, சார் ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது, மனோஜ் எவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஆனால் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்களா? எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, நாங்கள் கண்டிப்பாக போலீஸை கூப்பிட்டு வருவோம், நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து அழுதுகிட்டே எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல். முத்து சொல்கிறாரு, என்ன மனோஜ் என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லை என் கடையில் உள்ள பணத்தை அந்த பிஏ ஜீவா தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா கடை பக்கமும் வரல, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா, எனக்கு என்னவோ ஜீவா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஆனால் ஜீவா எங்கே போயிருக்கா, இப்போ எங்கே இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அந்த பணத்தை வச்சு தான் எப்படியாவது பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கடையில் உள்ள பணத்தை அங்கே வேலை செஞ்சவங்க எடுத்துட்டாங்களா, என்ன மறுபடியும் போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்போ ரோகிணி தான் அந்த பணத்தை எடுத்தான்னு தெரியாமல் என் கடையில் வேலை பார்த்தவங்க மேலே தான் எனக்கு சந்தேகம் இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக தெரியும், அந்த ஜீவா தான் பணத்தை என்னை ஏமாற்றி எடுத்துட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கண்கலங்கி நிற்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு மனோஜ் மேலே ரொம்ப கோவம் வருது. மனோஜ் நீ திருந்தவே மாட்டியா மனோஜ், உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், என்ன மனோஜ் இப்படி ஏமாந்து போய் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்ல, மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்கள் பையன் மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய புத்திசாலின்னு பெருமையாக பாராட்டி பேசிகிட்டு இருப்பீங்களே, எப்படி உங்கள் பையன் இப்படிலாம் ஏமாந்து போய் நிற்கிறாரு, இப்போ மட்டுமா இப்படிலாம் ஏமாந்து போய் நிற்கிறாரு, 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்து வந்தார், அதுக்கப்புறம் ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்து போய் நின்னாரு, இப்போ பாருங்க கடையில் இருந்த பணத்தை கூட சரியாக பார்த்துக்க முடியாமல் கடையில் வேலை பார்த்தவங்கள நம்பி ஏமாந்து போய் நிற்கிறாரு. மனோஜ் நீங்கள் தானே பிஏ ஜீவா ரொம்ப நல்லவங்கன்னு பாராட்டி பேசுனீங்க, இப்போ அவங்களும் உங்களை ஏமாத்திட்டாங்களா? பரவாயில்ல மனோஜ், நீங்கள் இப்படி தான் ஏமாந்து வந்து நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்கல்ல. மனோஜ் நீங்கள் என்னை பற்றி என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன கேள்வி கேட்டீங்க, என்ன மாதிரி மீனாவால் பிஸ்னஸ் செய்ய முடியுமான்னு கேட்டிங்களே, முடியவே முடியாது மனோஜ், ஏன்னா நீங்கள் இப்படி பிஸ்னஸ் செஞ்சு பெருசாக எந்த வருமானமும் பார்க்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லபடியாக நான் முன்னேறி வரேன். நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாமா மனோஜ், என் தம்பியும் அங்கே ரேகாவும் வந்திருந்தப்ப அவங்க முன்னாடி என்னை தலகுனிய வச்சிங்கல்ல, இப்போ உங்கள் நிலமையை பாருங்க, என்னை எதிர்த்து பேசுறது, என்னை ஏளனமாக பேசுறதுன்னு இதுதான் உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ் சரியாக கவனிக்கணும்னு நினச்சிருந்தா இப்படிலாம் வந்து நிற்பீங்களா? நீங்கள் என்ன பெருசாக பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, போதும் மீனா தேவையில்லாமல் பேசாதீங்க, ஏற்கனவே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், எப்படியாவது நீங்கள் எல்லாரும் எனக்காக உதவி செய்யணும், எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான், இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேச, என்னது நாங்கள் உதவி செய்யணுமா, என்ன அவசியம் இருக்குது உதவி செய்கிறதுக்கு, ஏன் நீங்கள் வீட்டில் உள்ள யார் பேச்சை கேட்டீங்க, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யாரையும் கேட்க மாட்டீங்க, பிரச்சனைன்னு உடனே வீட்டில் உள்ளவங்ககிட்ட உதவி கேட்பீங்க, இதானே உங்கள் வேலையே, சரியாக பிஸ்னஸ் செய்ய தெரியாத நீங்களாம் என் முன்னாடி நின்று என்னை எதிர்த்து பேசவும் கூடாது, இப்படி ரொம்ப கோபமாக உதவி கேட்கவும் கூடாது, உங்களுக்கே சரியாக பிஸ்னஸ் பார்த்துக்க தெரியல, உங்கள் கடையில் என்ன நடக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல, இதில் நீங்கள் என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனீங்க, என் தம்பி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான், என் தம்பி எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கான், ஆனால் இப்போ திருந்தி அவன் வேலையை பார்க்குறான், ஆனால் நடந்த பிரச்சனையை பற்றியே பேசி அவனை வந்து தலகுனிய வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதான் உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, இனியாவது திருந்தி உங்கள் வேலையை பாருங்கள், என்ன ஏளனமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இந்த நிலமை தான் வரும், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் விஜயாத்தையும் நினைக்கிறீங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை செய்யணுமோ உங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை தானாக தேடி வருது, பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அழுதுகிட்டே வந்து நிற்கிறீங்க, இனி மனோஜுக்கு யாரும் உதவி செய்ய போகிறதில்லன்னு சொல்லும்போது, வேண்டாம் மீனா இப்படிலாம் பேசாத, என் பையன் மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் அத்தை, நீங்கள் இப்படி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான் என்ன செஞ்சாலும் நமக்கு உதவி செய்ய நம்ம அம்மா இருக்காங்கன்னு இப்படி ஒரு நிலமையில வந்து நிற்கிறாரு. ஆமாம், எவ்வளோ பணம் ஜீவா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு கேட்க, 7 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தாங்க, அதான் கடையில் சரியாக பிஸ்னஸ் நடக்கலைன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு கேட்க, அதுவா கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, கடன் வாங்கினீங்களா அப்படின்னு மீனா கேள்வி கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, அப்போ யார்கிட்ட கடன் வாங்கினேன், எப்படி இந்த பணம் கிடச்சிது, உண்மையை சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கே ரொம்ப கோபமாக மனோஜ்கிட்ட கேள்வி கேட்கும்போது, மனோஜ் வந்து பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு, ஏன்னா ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், இந்த உண்மை தெரிஞ்சால் அப்பா சும்மா விடுவாரா, அப்பாவோட கையெழுத்து போட்டு கொடுத்து தானே ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், வீட்டு பத்திரத்தை வேற கொடுத்துருக்கோம், மீனா வந்து பேசி பேசி என்கிட்ட இந்த உண்மையை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க,
நான் வந்து உண்மையை சொன்னா அப்புறம் வசமாக மாட்டிப்பேனே. மீனா பெரிய ஆளு தான். மீனாவை சும்மா விடக்கூடாது. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க மீனா அப்படின்னு நினச்ச இங்கே மனோஜ் வந்து, மீனா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களால் எனக்கு என்றைக்கும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள யாரும் பெருசாக என்ன மாதிரி சம்பாதிக்கலையே. அப்படி உங்களுக்குன்னு சொத்து பணம் ஏதாவது இருந்திருந்தா நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம். உங்களால் உதவி செய்ய முடியாது. அப்புறம் என்ன எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம்? உங்கள் வீட்டில் உள்ள யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. சொல்லப்போனால் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறவும் முடியாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களா இப்படி தேவையில்லாமன்னு கேட்கும்போதே மீனா இருந்த கோவத்தில், இன்னும் நீ திருந்தவே இல்லைல்ல, என்னை பற்றியும் என் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு விஜயா முன்னாடி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மறுபடியும் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. அமைதியாருன்னு சொன்னால் கேட்க மாட்டேல்ல, திருந்தவே மாட்டேன். நீ என்னை பற்றியும் பேச வேண்டாம், என் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் பேச வேண்டாம். எங்களால் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை மாதிரி நாங்கள் ஏமாந்து போகவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசின மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதால பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். மீனா முன்னாடி மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கிறான். மனோஜ் பெரிய புத்திசாலின்னு நினச்சி நானும் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.